यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே செய்கின்ற தீம்புகளை எல்லாம் கோபிகள் யசோதை நடத்திலே வந்து முறைப்படுகின்றார்கள். உடனே யசோதை அந்த கண்ணபிரானை இங்கே வந்துவிடு, இல்லத்திற்குள்ளே வந்துவிடு என்று அழைப்பதாக செல்லுகிறது. பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 9ஆம் திருமொழி என்கின்ற இந்த திருமொழி முழுவதும் அதிலே ஒரு பாசுரம் யசோதை, அதாவது யசோதை நடத்திலே அந்த கோபிகைகள் வந்து முறைப்படுவதாகவும், அதற்கு அடுத்த பாசுரம் கண்ணபிரானை யசோதை இல்லத்திற்கு வந்துவிடு என்று அழைப்பதாகவும் இப்படி மாறி மாறி அமைந்திருக்கிறது. அதிலே இப்பொழுது நாம் அனுபவிக்கவிருப்பது 10வது பாசுரம். இந்த 10வது பாசுரத்திலே கண்ணபிரான் செய்த ஒரு அற்புதமான தீம்பு அது இதிலே சொல்லப்படுகிறது. என்ன நடந்தது என்றால், யாரோ ஒரு கோபிகையா, அவளுடைய சிறிய பெண், அவளிடத்தில் இருக்கக்கூடிய வலையை கழற்றி கொண்டு போய் ஒரு நாவல் பழம் விற்று கொண்டிருந்த ஒரு பெண்ணிடத்தில் அந்த வலையை கொடுத்து நாவல் பழத்தை வாங்கி இவன் உண்டு விட்டானாம் கண்ணன். உடனே அந்த பெண்ணுடைய தாயார் என்ன என்று கேட்டபொழுது நான் அல்லேன் என்று சிரிக்கின்றான் என்று இந்த பாசுரம் மிக அற்புதமான அனுபவமாக அமைந்திருக்கிறது. கையில் மலையை கடத்தி கொண்டு கவ்வளை கொடுத்து நல்ல நாவற் பழங்கள் கொண்டு நான் அல்லேன் என்று சிரிக்கின்றான். யசோதையை பார்த்து கோபிகை சொல்லுகிறாள், சொல்லில் அரசிப்படுதினங்காய். அம்மா, உனக்கு சொன்னா கோபம் தான் வருது. அதாவது யசோதைக்கு யாருக்குத்தான் வராது, தன்னுடைய குழந்தையை பற்றி யாராவது புகார் சொன்னா எல்லாருக்கும் கோபம் தான் வரும். அதைத்தான் இவளும் சொல்லுகிறாள், உன்னுடைய பிள்ளையை பற்றி நாங்கள் புகார் சொன்னால் உனக்கு கோபம் விடுகிறது, நீ கோபித்துக் கொள்ளுகிறாய். இந்த கோபித்துக் கொள்ளுகிறாய் என்ற சொல்லை எப்படி கையாண்டு இருக்கிறார் பெரியாழ்வார் என்றால், அரசிப்படுதி நந்தாய் என்று சொல்லுகிறார். அரசிப்படுதி என்றால் ஒரு அரசியை போலே நடந்து கொள்ளுகிறாய் என்ற அர்த்தம். அரசன், அவனுக்கு பெண்பால் அரசி. அரசி என்னால் ராணி, அவள் எப்பவும் கோபத்தோடையே தான் இருப்பாளாம். ஏன்னா பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவள் ஆகையினாலே அரசி என்னாலே கோபத்தை உடையவள் என்று வைத்து, அம்மா, நாங்கள் உன்னுடைய பிள்ளையை பற்றி புகார் சொன்னால் நீ அரசிப்படுதி கோபித்துக் கொள்ளுகிறாய் என்று சொன்னாலாம். என்ன அப்படி நான் கோபித்துக் கொள்ளும்படி என்ன நடந்து விட்டது அப்படின்னு கேட்கிறாள் யசோதை. சூழலுடையன் உன் பிள்ளைதானே, உன் பிள்ளை இருக்கானே அவன் ரொம்ப சூழ்ச்சி உடையவன். சூழல் என்னாலுன்னா ரொம்ப கிருத்திரிமம், சூழ்ச்சி. அதுல எவ்வளவு சாமர்த்தியம் தெரியுமா? தான் கிளையெல்லாம் கண்ணபிரான் கத்த கல்வின்னு சொன்னான். ரொம்ப கௌரவமாக அந்த வார்த்தையை இந்த பாசுரத்துல நல்லா ஸ்பஷ்டமா தெளிவாவே சொல்லிட்டா. அது கல்வி அல்ல, அது சூழ்ச்சி என்பதுதான். அது என்னன்னா, என்ன சாமர்த்தியம் பார் உன்னுடைய பிள்ளைக்கு அப்படின்னா. என்ன சூழ்ச்சி, என்ன பண்ணினான் என் பிள்ளை அப்படின்னா, நான் இல்லாத சமயமாக வந்தான் கண்ணன், என்னுடைய இல்லத்திற்கு வந்தான். வந்து என்ன பண்ணினான், இல்லம் புகுந்து என் மகளை கூவினான். என்னுடைய மகளை அழைத்தான். அழைத்த உடனே அவளை கூப்பிட்டு, உனக்கு நாவல் பழம்னா தெரியுமா, அது எவ்வளவு இனிப்பா இருக்கு தெரியுமா, நாவல் பழம் உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த குழந்தைய கேட்டான். ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கக்கூடிய பெண்ணுன்னு வச்சுப்போம். அவ்வளவு சின்ன குழந்தை, உனக்கு நாவல் பழம்னா பிடிக்குமா தெரியுமான்னு கேட்டான். ஐயோ, நான் சாப்பிட்டதே இல்லையே கண்ணா, எங்கேயாரா நாவல் பழம் இருந்தா பறிச்சுட்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அந்த குழந்தையும் கேட்டுதான். உடனே நாவல் பழமெல்லாம் நம்மால மரத்துல ஏறி பறிக்க முடியாது, ஆனா அதோ பார் ஒரு நாவல் பழக்காரி கூடையில வச்சு வித்துட்டு இருக்கா, அதனால அவளண்ட போய் கேட்போம் பா என்று இந்த குழந்தையை அழைச்சிட்டு கொல்லையில் நின்றும், கொல்லை என்னால் புழக்கடை பக்கம், வாசல் பக்கம் வந்தா யாராவது பார்த்துட போறான்னு பயம். அதனால கண்ணன் என்ன பண்ணான், அவளை பழக்கடை பக்கம் அழைச்சிட்டு போனான். பழக்கடை அழைச்சிட்டு போய் அங்க அந்த நாவல்காரியை நாவல் பழக்காரி அவளை வரவழைத்தான். வழைத்து இவளுக்கு நாவல் பழம் வேணுமான் கொடு அப்படின்னு சொன்னான். உடனே அவள் என்ன சொன்னா, காசு இருந்தா தான் கொடுப்பேன், இல்லைன்னா நாவல் பழம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவள் சொன்னாலாம். உடனே கண்ணன் என்ன பண்ணா, ஐயோ எங்களிடம் காசு இல்லையே,
என்ன பண்ணலாம் என்று யோசனை செய்வோம் போல யோசனை செய்துவிட்டு முள்ள அந்த பெண்ணை பார்த்து உன்னுடைய கையில் இருக்கிற வளைய கைட்டு கொடு, அதை கொடுத்து நாம நாவல் பழம் வாங்கி சாப்பிடுவோம் என்று சொன்னான். அதுவும் அறியா குழந்தை என்ன பண்ணிட்டு அந்த வளைய கைட்டு கொடுத்துடும். அது பெரிய தங்க வளை. ஆனால் அதனுடைய பெருமை அந்த குழந்தைக்கு தெரியுமா? உடனே கையில் வளையை கழற்றி கொண்டு என்ன பண்ணினான், அதை கழத்தினான். கொண்டு போய் கொல்லையில் நின்றும் கொணர்ந்து விற்ற அங்கு ஒருத்திக்கு அவ்வளவு கொடுத்து அந்த நாவல் பழக்காரியினிடத்திலே இந்த வளையை கொண்டு போய் கையிலே கொடுத்தான். கொடுத்து விட்டு என்ன செய்தான் என்னால் அவள் நாவல் பழம் கொடுத்தாள். கொடுத்துட்டு பொழுது இவன் உட்காந்து பேரம் பேசிட்டு இருந்தானா. நான் கொடுத்த வளை ரொம்ப பெரிய வளை, அது ரொம்ப மதிப்புள்ளது, நீ இவ்வளவு பழம் தானே கொடுத்துருக்க, போராது இன்னும் போடு, போராது இன்னும் கொடு இன்னும் கொடு என்று அவளோட விவாதப்பட்டுட்டே இருந்தான். அப்படி விவாதம் பண்ணி கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த பெண்ணினுடைய தாயார் அங்க வந்துட்டாள். வந்தவள் என்ன பண்ணினா, ஏதோ இங்கே தவறு நடக்கிறது, அதாவது குறும்பு நடக்கிறது, தீம்பு செய்கிறான் கண்ணன் என்று தெரிந்து கொண்டு விட்டாள். தெரிந்து கொண்டவள் என்ன செய்தாள், என்ன செய்கிறாய் என்று கேட்டாள். அவ்வளவுதான். உடனே இவனே என்ன பண்ணிவிட்டான், நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே, நான் ஒண்ணுமே பண்ணலையே என்று சொல்லிவிட்டான். மேலே மணவாள மாமிகள் அற்புதமான வியாக்கியானம் சாதிக்கிறார். அந்த இடத்திலே நடந்த நிகழ்ச்சி நாம் கண்ணாலே காண்பது போல அந்த கண்ணபிரான் என்ன சொல்லி இருப்பன் என்று அந்த வார்த்தையை காட்டுகிறார். என்ன சொன்னான் கண்ணன், அம்மா நான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்ததை நீ பார்த்தாயா? நான் உன்னுடைய பெண்ணை அழைத்தேனே, அதை நீ பார்த்தாயா? அவருடைய கையில் இருந்த வளையை நான் கழட்டினதை நீ பார்த்தாயா? அதை நான் இந்த நாவல் பழக்காரியிடத்தில் கொடுத்து நான் நாவல் பழத்தை வாங்கி கொண்டேனே, அதை நீ பார்த்தாயா? எதனால நான் திருடினேன் என்று நீ சொல்கிறாய்? திருடினேன், நீ திருடினாயா என்று அவள் கேட்கவே இல்லை. அதற்குள் இவனே எங்கப்பன் குதிரைக்குள் இல்லை என்பது போல எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே என்று ஒன்றுமே தெரியாதவன் போல் சிரிக்கிறானா, கேட்கிறானா. அந்த யசோதை பார்த்து, நான் உன் காத்துக்கு வரவே இல்லையே, உன் பொண்ணை நான் கூடவே இல்லையே, அவள் கையில வளைய கழட்டவே இல்லையே, அந்த வளைய கொண்டு போய் இவள் இடத்துல நான் கொடுக்கவே இல்லையே, கொடுத்து நாவல் பழத்தை நான் வாங்கவே இல்லையே, நீ எப்படி என்னமாத்தான் என்னை நீ சொல்லுகிறாய் என்று கேட்டு, அப்படி ஒருவேளை நீ பார்த்திருந்தால் அப்பொழுது நான் உன் பெண்ணுடைய கையில் இருந்து வளையை கழட்டுகின்ற பொழுது ஏன் என்னை கையங்களவுமா நீ பிடிக்கவில்லை, இப்பொழுது வந்து நான் பண்ணினேன் என்று நீ எப்படி சொல்லலாம் என்றெல்லாம் அவளை பார்த்து கேட்டு தன்னுடைய திருட்டு வெளிப்படும்படியாக தானே நடந்து கொண்டு விட்டான் என்று அற்புதமாக இங்கே மணவாள மாமிகள் வியாக்கியானத்திலே காட்டி அருளுகிறார். அப்படி கொல்லை நின்றும் கொணர்ந்து விற்ற அங்குருத்திக்கு அவ்வளவு கொடுத்தான். என்ன செய்தான், நல்ல நாவல் பழங்கள் கொண்டு அந்த நாவல் பழத்துல பாவம் இந்த குழந்தை கூட ஒண்ணும் கொடுக்கல, எல்லாவற்றையும் இவனே சாப்பிட்டு விட்டான். கடைசியில் நான் அல்லேன் என்று சிரிக்கின்றான். நான் அல்லேன் என்று வாயை திறந்து சிரித்தால் என்ன தெரிகிறது, வாயெல்லாம் நீளமாக இருக்கிறது. நாவல் பழம் சாப்பிட்டான், நாக்கு நீளமாகி விடும் அல்லவா. ஆஹா, இவன் தான் நாவல் பழத்தை உண்டான் என்பது நன்றாக நிரூபணம் ஆகியிருக்க செய்தேயும் ஒன்றுமே தெரியாதவன் போல் அவன் நடித்து அந்த நடிப்பினாலேயே அந்த காரியத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டு விட்டான் என்பதாக இந்த இடத்திலே மணவாள மாமனிகள் அற்புதமாக வியாக்கியானம் சாதிக்கிறார். இப்படி ஒரு கோபிகை அந்த யசோதனிடத்திலே சொன்னாலாம், என்னுடைய மகளுடைய கையில இருக்கக்கூடிய தங்க வளையை கழற்றி கொண்டு போய் கொடுத்து இப்படி நாவல் பழம் வாங்கி சாப்பிடுகிறானே, இவனை நீ கண்டித்து வைக்க கூடாதா என்று இப்படியெல்லாம் அவனை கேட்கிறாள் என்று பார்க்கிறோம். அதற்கு மேலே கடைசியாக இந்த 10 பாட்டு இதனுடைய பலஸ்ருதி பாசுரம். இந்த 10 பாட்டை கற்பவர்களுக்கு என்ன பயன் என்று பெரியாழ்வார் தெரிவிக்க வேண்டிய பாசுரம். ஆனால் எந்த திருமொழிக்கும் இல்லாத ஒரு உயர்ந்த பலம் இந்த திருவாய்மொழிக்கு, அதாவது இந்த 10 பாசுரம் இந்த திருமொழிக்கு பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். அந்த பாசுரத்தையே பார்ப்போம். பண்ணவன் செய்த கிரீடையெல்லாம் பட்டருவிரான் விட்டு சித்தம் பாடல் துணைக்கவல்லார் கோவிந்தன் தன் அடியார்களாகி எட்டிசைக்கும் விடத்தாகி நிற்பார் இணையடியன் தலைமேலமே. இந்த தீம்புகளை எல்லாம் செய்தவன் யார் என்பதை இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். 11வது பாசுரத்தில் வண்டு கழித்து இறைக்கும் பொழில் சூழ் வருபுணல் காவிரி தென்னரங்கன், இப்படியெல்லாம் செய்தவனார் கண்ணபிரான் சொல்லல, காவிரி தென்னரங்கன்.
ஆக வண்டுகள் எல்லாம் கழித்து ஆனந்தத்தோடு ஒலி எழுப்புகின்றதாம். அப்படிப்பட்ட பொழில்களாலே சூழப்பட்ட அந்த திருவரங்கம் பெரிய கோவில், அந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளியிருப்பவனான ஸ்ரீரங்கநாதன் அவன்தான் பண்டு செய்த கிரீடை என்கிறார். கிரீடை என்னால் விளையாட்டு என் அர்த்தம். ஆக வடமொழி சொல்லது கிரீடா என்கிற வடமொழி சொல். ஆக பண்டு அவன் செய்த கிரீடை. இதே அரங்கன் இவன்தான் யாரு? கொண்டல் வண்ணன் கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் அண்டர்கோன் அணியரங்கன் என்று திருப்பான ஆழ்வாரும் அந்த கண்ணன் வேறு ஸ்ரீரங்கநாதன் வேறு என்று சொல்லவில்லை. ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இவரும் காட்டுகிறார். அப்படிப்பட்ட திருவரங்கநாதன் கண்ணனாய் அவதரித்த காலத்திலே செய்த கிரீடை எல்லாம் சொன்னவர் யார் என்னால் பட்டர்பிரான் விட்டு சித்தன் என்று பட்டர்பிரானாய் விஷ்ணு சித்தன் என்கிற பெயரை உடையவரான இந்த பெரியாழ்வார் அவர் அருளி செய்த இந்த பாடல் இவற்றையெல்லாம் கொண்டு இவர் பாடி குறிக்க வல்லார் என்னால் ஆனந்தத்தோடு இவற்றையெல்லாம் அனுசந்திக்க வல்லவர்கள். அவர்களுக்கு என்ன பெருமை என்னால் எண்டிசைக்கும் விளக்காகி நிற்பார் என்று எல்லா திக்குகளிலும் அவர்கள் நல்ல விளக்கு போல பிரகாசிப்பார்கள் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்றார்? அப்படிப்பட்டவர்களுடைய இணையடி என் தலைமையிலவே. அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த 10 பாட்டை கற்பவர்கள் யாரோ, இதை அனுசந்திப்பவர்கள் யாரோ, அப்படிப்பட்டவர்களுடைய இணையடி அந்த திருவடிகளை நான் தலைமையில் தாங்குகிறேன் என்று அதையே பலமாக சொல்லுகிறார். அப்படி என்றால் பெரியாழ்வாராலேயும் மதிக்கப்படுபவர்களாக கொண்டாடத்தக்கவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் என்பதுதான் இந்த திருமொழியினுடைய பலன் என்று இப்படி காட்டுகிறார். இதே போன்ற பெரியாழ்வாருடைய அனுபவங்கள் இன்னும் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.